நாம் ஒவ்வொருவரும் மனுஷனுக்குள்ளே அன்புக்கு ஏங்குகிற அந்த சுபாவம் உண்டு. இந்த நாம் தெரிந்திருந்தாலும் நாம் சரியாக தெரியாவிட்டாலும் சரி, நம்முடைய இருதயம் அன்புக்கு ஏங்குகிறது. அவ்வாறே நாம் படைக்கப்பட்டோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உண்மையான அன்பை அறிவதற்கு ஏங்குகிறீர்களானால் வேதம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவர் சொல்ற உண்மையா நேசிப்பீர்களாக அப்படிங்கிறார். ஆகவே கர்த்தரை அந்த உண்மையான அந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம் எனக்கு லெமன் சாதம் பிடிக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலர் எனக்கு இந்த வெஜிடபிள் சாதம் தான் எனக்கு பிடிக்கும், அந்த பிரியாணி தான் பிடிக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலர் என்ன சொல்ல, எனக்கு டீ பிடிக்கும் அப்படிங்கலாம், எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்லலாம், எனக்கு இந்த இயேசுவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உண்மையான அன்பு அப்படின்னா எவ்வாறு அறியலாம்? அது தோன்றும் எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அது உணர்ச்சியை காட்டிலும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. நாம் வேதத்திலே அதற்கான அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நாம் வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். பக்கம் 328ஆம் பக்கம். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்தில் இந்த அன்பு என்பது வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பு. நாம் ஒருத்தருக்கு ஆண்டவருடைய அந்த அன்பை சொல்லும்போது அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம், இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அடுத்த டிசம்பர் மாதத்தில் நம்ம சபையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு அந்த புக்கு 200 புக்கு அது இருக்குது. அதன் மூலமாக இந்த நற்செய்தியை பிறருக்கும் சொல்லத்தக்கதாக அந்த உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது திருச்சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அதை ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு குறைந்தது 10 பேர் அவங்களுக்காக பேரை சொல்லி ஜெபம் பண்ணவும், அவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்து, அது ஃபுல்லாக அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் அந்த வேதாகமத்தில் இருக்கிற கதைகள் இருக்கும். ஆகவே அது அவங்களுக்கு சொல்லும்போது அது நிச்சயமாக அந்த புக்கை கொடுக்கும்போதும் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் அவங்களுக்குள்ளே கிரியை செய்வார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த சுவிசேஷம் ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கிறது. இங்கே நாம் வாசித்தோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு அதில் தான் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். அதன் அர்த்தம் என்னவென்றால், முதலாவது நாம் அவரை நேசிக்கிறோம், அவரில் அன்பு கூறுகிறோம். மழையாக இருந்தாலும் அதன் மத்தியில் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. மழை தொடர்ந்து பெய்யுமா இல்லை மழை நிற்குமான்னு தெரியாது. ஆனாலும் கூட ஆயத்தமாக இருந்தால் தான் வர முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கத்தக்க தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த ஒரே பேரான குமாரனாலே, ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஒரே பேரான குமாரனாலே நாம் என்ன செய்யப்படுறோமா? பிழைக்கும்படிக்கு. அப்போ இந்த இங்கிலீஷில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக,
This is how God showed his love among us. He sent his one and only son into the world that we might live through him அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, தம்முடைய ஒரே குமாரனை, தேவன் நிறைய குமாரர்னு சொல்லலை, தேவனுடைய குமாரன், ஒரே குமாரனை நமக்கு கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி கொடுத்து வெளிப்படுத்தினார்? காலை ஆராதனையில் அந்த டெக்னிக்கல் இதில் ரெக்கார்ட் ஆகாமல் பட்டன் தெரியாமல் இது பண்ணிட்டாங்க. அந்த இதுக்கு வர்ற சிஸ்டர் இன்னைக்கு வரல, அதனால் அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம்தான் தெரிஞ்சது. சரி, கர்த்தருக்கு நான் மகிமை உண்டாகட்டும். காலையில் சொன்ன அந்த சத்தியத்தில் இருக்கிற முக்கியமான காரியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இங்கு அவமானம் என்பது இயேசு சிலுவையிலே அந்த அவமானத்தை சுமந்தார். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அங்கு இந்த அன்பை குறித்து அவர் பட்ட பாடுகளை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். அப்போது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவர்களுடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பு மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்காலிட்டு அவரை வணங்கினார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், 15ஆம் வசனத்தை பார்த்தோம். சவுக்கினாலே, வாரினாலே அடிப்பித்து, அதை கடந்த வாரம் காலை ஆராதனையில் தியானித்தோம். இந்த வாரினால் அடிக்கும்போது அந்த ரோம அரசாங்கத்தினுடைய அந்த சவுக்கு, அதில் தோளால் அது செய்யப்பட்டிருக்கும். முனியில் சின்ன சின்ன கொக்கிகள், எலும்பு துண்டுகள், கற்கள், கூர்மையான கற்கள் இருக்கும். அப்போது பொதுவாக யூதர்கள் இந்த மாதிரி சவுக்கு வச்சு வாரினால் அடிக்கும்போது 40 அடிக்கு 1 அடி குறையாக அடிப்பார்கள். ஆனால் ரோம அரசாங்கம் அப்படிங்கிறது அது கணக்கில்லாமல் அடிப்பாங்க. இப்போ ரோம அரசாங்கம் என்பது ரொம்ப உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு போட்ட ரோடு கூட இன்னைக்கு இருக்கான். அந்த ரோம அரசாங்கத்தில் அந்த அன்னைக்கு போடப்பட்ட ரோடு அவ்வளவு திட்டமிட்டு செய்வாங்களாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு மனுஷன், ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளியை பயங்கரமாக வெளியரங்கமாக மனுஷர்கள் நடந்து போகிற அந்த இடத்துல தான் வைத்து கொடூரமாக கொலை செய்வார்களாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த மனுஷன் அவரை இப்படி ஒருத்தரை கொலை செய்யும் போது மற்றவங்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக செய்வாங்களாம். அப்போ இயேசுவை அவங்க என்ன பண்ணுறாங்க, பொய் குற்றம் சாட்டி இவர் தேச குற்றம் செய்தார். பாருங்க, குற்றமே இல்லாதவர். ஒரு பக்கம் அவர் மனுஷனாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவர் மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். இந்த மகிமையின் கர்த்தராக கல்வர்கள் மத்தியிலே, அவங்க இன்னும் சொல்லப்போனால் டெரரிஸ்ட், ஒருவேளை ரோம அரசாங்கத்தில் இருக்கிற போர் வீரர்களை கூட கொண்டிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற கல்லர்கள். அவங்க மத்தியில் குற்றம் இல்லாத மகிமையின் கர்த்தர் அங்கு அவர் என்ன செய்யப்படுகிறார், சவுக்குனாலே அடிக்கப்படுகிறார். அந்த சவுக்குனால அடிக்கும்போது என்ன செய்வாங்களாம், முன்னாடியும் அடிப்பாங்களாம், பின்னாடியும் அடிப்பாங்களாம். ஒரு சிலர் இடத்துல அந்த தூணில் கையை கட்டிடுவாங்களாம். அடிக்கும்போது குடலெல்லாம் தெரியுமா. இன்னும் ஒரு சில நேரம் அடிக்கும்போது அந்த முதுகில் எலும்பு தெரியுமா. ஒரு சிலருக்கு என்ன ஆகுமா, அடிக்கும்போது கண்ணு முழி பிதுங்கிரும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த கொடூரமான ஒன்று பாருங்க, அந்த காயங்களாலே நாம் குணமாகிறோம். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அப்போ ஒரு நோயினுடைய கொடூரம் அப்போ நம்ம இயேசுவை விசுவாசிப்போமானால் பாருங்க, பிதாவானவரே அவரை ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தில் போட்டிருக்கு, ஏசாயா 53 10ஆம் வசனம் வாசிக்கலாம். வாசிங்க, ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, அப்போ இயேசுவை யதார்த்தமா பிடிச்சிட்டு யாரோ பிடிச்சு அடிக்கல,
ஆண்டவர் பர்பஸ்க்காகவே குமாரனை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே அடுத்ததாக பார்க்கிறோம், அதை கடந்த வாரம் காலை ஆராதனையில் அந்த செய்தி இருக்கிறது. அடுத்ததாக இன்றைக்கு காலையில் தியானித்தோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்தில், அங்கு இராணுவ வீரர்கள் போர் சேவகர்கள் கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து, மார்க் 15:16. அடுத்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. பாருங்க, அப்போ தீர்க்கதரிசி ஏசாயா அதை பார்க்கிறாரு. பார்த்து சொல்றாரு, கிறிஸ்து இப்படி மரிப்பார், இப்படி அவர் சரீரம் அந்த தழும்புகளாலே நம்மை குணமாக்குவார். அவருக்கு ஏன் காயம்? அவர் காயப்பட வேண்டியது நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை. எந்த ஒரு மனுஷனும் தன் பலவீனத்தோடு இயேசுவினிடத்தில் ஆண்டவரே என்னை குணமாக்குங்க அப்படின்னு கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த வலிகளையும் வேதனையும் சிலுவையிலே சுமந்தார். அந்த காயங்கள், இயேசுவின் காயங்கள் மனுஷனை குணமாக்குகிறது, அதை விசுவாசிக்கும் போது. இப்போ காயம் பட்டது எதற்காக? நமக்கு அது சுகத்திற்காக. நம்ம அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்ளணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கூட நான் வார்டனாக இருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் இம்மானுவேல்னு ஒரு சகோதரன். உடம்பெல்லாம் ஸ்கின் அலர்ஜி. அவர் அந்த பிரதர் படுக்கிறப்ப தனியாக ஒரு துணி விரித்து படுப்பாப்புல. அப்புறம் காலையில் தூங்கி எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா அந்த இடமெல்லாம் சொதன்னு இருக்கும், உடம்புல இருந்து ஒரு நீர் வடியும். நல்ல திடகார்த்தமாக இருப்பாப்புல, நல்ல கடினமாக வேலை செய்வாப்புல. ஆனால் அந்த ஒரு மூர்க்கமான சுபாவம் உள்ள பையன். திடீர்னு டென்ஷன் ஆயிடுவார். அந்த பையனுக்குள்ளே இருக்கிற அந்த வியாதியில் தனியாக வந்து பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவின் தழும்பால் நான் குணமானேன் அப்படின்னு சொல்லி, உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, என்ன குறைகள் இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரின் ஒப்புரவாயி சிலுவையில் எனக்காக நீங்கள் பரிகாரமானீங்க, சாபமானீங்க, இது தொடரக்கூடாதுப்பா, தொடர்ந்து இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ண. அப்படி ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பாருங்கள், அந்த வியாதி சொல்கிறாப்புல கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இருக்குது அப்படின்னாப்புல. அங்கு அந்த நான் வார்டனாக இருந்த அந்த நாட்கள்லேயே அந்த சகோதரனுக்கு பூர்ண சுகமாகி விட்டது. அல்லேலூயா. சுகமாக்குனது நான் அல்ல, இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த சகோதரன் என் கையை பிடிச்சிட்டு சொன்னாப்புல, உங்கள் காலாக நினச்சிக்கோங்க பிரதர், கிணத்துல கூட விழுன்னு சொன்னால் கூட விழுந்து செத்துருவேன். என அவ்வளவு அவமானப்பட்டேன். ஒரு நோய் ஒரு மனுஷனை என்ன செய்து அவமானப்பட்டேன். என்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். இது கர்த்தர் கிருபையா அந்த இடத்துல நடந்த சாட்சி. இன்னொரு அம்மா, அந்த அம்மா பேர் எப்சிபா அம்மான்னு பேர். அந்த அம்மா செய்வின கோளாறுனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் அலறிக்கொண்டே இருந்தாங்க. பெரிய பாஸ்டர் சொன்னார், நீ போய் கூட்டிகிட்டு வந்துரு தம்பி அப்படின்னு. அங்கேருந்து 10 கிலோமீட்டர் சீலையம்பட்டியிலேருந்து உத்தமபாளையம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணு, அவங்க அந்த இடத்துல ஹாலில் படுத்திருப்பாங்க, சர்ச்சில் அங்கே ஒரு ரூம் இருக்கும், நீ அங்கே இருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரியே நைட்டு அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு நான் ஒரு 11 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர். அந்த செய்வினை கோளாறுலேருந்து கர்த்தர் அந்த அம்மாவை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட இப்போ 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சமீபத்தில் போன ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு. அவங்கள பார்த்தேன், ஓடி வந்தாங்க. வயசானவங்க தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே உள்ள அலறல் சத்தம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, உள்ளே எரியுது, காலெல்லாம் எரியுது, என்னமோ பண்ணுது அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அங்கே இருக்கிற திருச்சபைக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கால் நடக்க முடியாது, அங்கே இருக்கிற மெதுவாக நடப்பாங்க. புதினா, அந்த சீலையம்பட்டி பக்கம் நல்ல மழை நல்லா பெய்யறதுனால புதினா அங்கே விளைச்சல் இருக்கும். அந்த தோட்டத்து வேலைக்கு போவாங்க, போயிட்டு சர்ச்சுக்கு வர்றவங்க. அதில் ஆண்டவரை நல்ல தசம பாகத்தினால உண்மையாக கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. ஆண்டவரை நேசிக்கிற சாதாரணமாக இருப்பாங்க, கிராமத்துக்காரங்களா. ஆனால் நல்ல ஆண்டவர் மேலே அன்புள்ள ஒரு தாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கும் இயேசு சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க அன்னைக்கே மறிக்க வேண்டியது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கர்த்தர் அவங்களை இன்னும் தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கு அடுத்ததாக பார்க்கிறோம், அவமானத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். இவர் ஒரு பக்கம் மனுஷன், இன்னொரு பக்கம் அவர் மகிமையின் கர்த்தர். அந்த மகிமையெல்லாம் அவர் இழக்கிறார். வாயை திறந்து அவர் ரோம அரசாங்கத்தை பார்த்து, இந்த அரசாங்கத்தில் இந்த காரியத்தை செய்கிறவங்களை நான் சபிக்கிறேன் அப்படின்னு இருந்தாருன்னா அப்படியே பொசுங்கி போயிருப்பாங்க. அங்கே அந்த அதிகாரத்தில் அதே மார்க் 15 இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். 28, 29, 30 அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. ஏசாயா 53 இந்த வார்த்தை இருக்கு. ஏசாயா 53 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அந்த வசனத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53 12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. அப்போ அங்கு இயேசு கிறிஸ்து அவரை என்ன சொல்றாங்க, அது பொதுவாக ஜனங்கள் நடந்து போகிற பாதையில தான் அந்த சிலுவையில் அடிப்பாங்களாம். கொல்கதா அப்படின்னா அது அந்த ஊருக்கு வெளியில, அவரை நீ ஊருக்குள்ள இந்த காரியம் உன்னை வந்து தண்டிக்கிறதுக்கு நீ தகுதி இல்லாத ஆளு, நீ தேச குற்றம் செஞ்ச அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்களாம், அவமானப்படுத்தும்படி. மேலே எழுதியிருக்காங்க யூதருடைய ராஜான்னு 3 பாஷையில். என்ன பாஷை? கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷை. இந்த 3 பாஷையில் மேலே எழுதியிருக்கிறாங்க. இந்த கிரேக்க பாஷைங்கிறது அன்றைக்கு உலகளாவிய பாஷை. லத்தீன் என்பது அஃபிஷியல் லாங்குவேஜா, ரோம அரசாங்கத்தினுடைய. அடுத்ததாக எபிரேய பாஷை என்பது யூதர்களுடைய பாஷை. இந்த 3 பாஷையிலும் யூதருடைய ராஜான்னு எழுதியிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, உங்கள் யூதருடைய ராஜாவுக்கு நடக்கிற அந்த கொடுமையை பாருங்கன்னு கிரிட்டிசிஸ் பண்ணி அந்த ரோம அரசாங்கம் போட்டிருக்கு. கேவலப்படுத்தும்படி, அவமானப்படுத்தும்படி. யோசிச்சு பாருங்க, டெரரிஸ்ட் அப்படிப்பட்ட குற்றவாளிகளோடு இயேசுவை அடிக்கிறாங்க சிலுவையில். எவ்வளவு அவமானமா இருக்கும். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேலே சிவப்பு அங்கிய மேலே போட்டாங்களாம். எதுக்குன்னா, இந்த சிவப்பு அங்கிங்கிறது ஒரு 150 - 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ரெட் கலரில் துணி, ரெட் கலரில் இருக்கிற பர்பிள் கலர், கரும் சிவப்பு, இந்த கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த டைங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அன்றைக்கு இந்த இளம் சிவப்பு, அது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு நல்ல டார்க் ரெட்டு பர்பிள் கலர், அந்த சாலை மேலே போடுறாங்களாம் அங்கேயே இயேசு மேலே. அது ராஜாக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் இராணுவத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு போடுகிறதாம். அப்போ ராஜான்னு சொன்னதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்களாம், கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் மேலே போட்டு, அவர் தலையில் ஒரு முள்முடிய கிரீடம் போல வச்சு அடித்து, கோலால் அடித்து, முகத்தில் காரி துப்பி, அவர் உடம்புல ரத்தம் வடிந்து கொண்டிருக்கு. இப்போ இதோடு அந்த துப்பினை எச்சியும் மேலே வடியுது. யோசிச்சு பாருங்க, அங்கு போர் சேவகர்கள் கூட்டமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வேலையை செய்யும்போது ஒருத்தர் அல்ல, அநேகர் நின்று இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. யூதர்கள் ஒரு பக்கம் பரியாசம் பண்றாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையில வாசிக்கிறோம் 29 28, அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பாருங்க, ஒரு கொலைகாரங்களுக்கும் ஒரு கொடுமையானதை தீமை செஞ்சவங்களுக்கு தான் அந்த ரோம அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். சாதாரண சின்ன தப்புக்கெல்லாம் சிலுவையில் அடிக்க மாட்டாங்க. அந்த கள்ளர்கள், அப்படிப்பட்ட கள்ளர்கள், அவங்களும் கூட பரியாசம் பண்றாங்களாம். பின்னாடி இவர் பேசுறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுல ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான். இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், அந்த பாதையில போகிற பெண்கள் இருப்பாங்க, வாலிப சகோதரிகள் இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றாங்களா, அதுல ஒரு சிலர் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளரை கட்டுகிறவனே. இயேசு வந்து அப்படி சொல்லல, அவர் சொன்னது தன்னுடைய சரீரமாகிய தேவாலயத்தை சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவரை கேவலப்படுத்தி, அவரை தூசித்து. அப்போ ஆண்டவர் வாயை திறந்து பேசும்போது செத்த சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டது. குஷ்டரோகிய தொட்டார், அவன் சொஸ்தமானான்.
காற்றையும் கடலையும் அதற்றினார். இங்க சொல்றாங்க, நீ மற்றவனை ரட்சித்தாயே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். சிலுவையில் எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? சவால் விடுற மாதிரி. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அங்க இருக்கிற அந்த ரோம சாம்ராஜ்யமே அழிந்து போயிருக்கும். இன்னொரு காரியம், இவர் யாருன்னா, இவர் மனுஷன் நம்மை போல, ஆனா இன்னொரு பக்கம் இவர் மகிமையின் கர்த்தர். அதை நாம் பார்க்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:10. ஏனென்றால் தனக்காகவும் தம்மேலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர், தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர். மெதுவா வாசிங்க. அநேகம் பிள்ளைகளை மகிமையின் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தினாலே பூரணப்படுத்துகிறது என்று அவருக்கு ஏற்றதா இருந்தது. உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல மறுபடியும் பிறந்த நம்ம வீட்டில் யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ அந்த பிள்ளைகளை அந்த பாதையில் பாதுகாக்கணும். இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னா, நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன், தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறேன், அவருடைய வீட்டில் நான் ஒரு நபராக இருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. அவர் மகிமை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாராம். அதனால அவர் என்ன ஆகிறாரு, அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மகிமையை நமக்கு கொடுக்கிறார். என்ன மகிமை? தேவனை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக. அந்த ரட்சிப்புக்குள்ள நமக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு அவமானம், நமக்கு மகிமையை கொடுக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு சில காரியங்கள்ல அவமானப்பட்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு நல்ல இந்த வசதி இல்லை, அல்லது என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு இன்னும் வசதி இல்லை, அல்லது என் வாழ்க்கையில் இன்னும் நிலையில் இருக்கிறேன், மற்றவங்களை காட்டிலும் நான் ஒரு அவமானத்தோடு இருக்கிறேனே, உலகத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்க, அக்கிரமக்காரங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, ஆனால் நான் ஒரு அவமானப்படுறேனே. இல்லை இல்லை பிரியமானவர்களே, இயேசு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்கு வர வேண்டிய அவமானம். இனிமேல் கூட ஒருவேளை அந்த அவமானம் தொடரலாம். ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு என்பது ஒரு காயம். ஐயோ, என்னை எங்கள் அப்பா நேசிக்கலை, ஐயோ எங்கள் அம்மா என்னை நேசிக்கலை, ஐயோ என்னை சமுதாயத்தில் இப்படி எங்களை அற்பமாக என்றாங்க. அப்படி இந்த ரிஜெக்ஷன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பு, இன்னும் சொல்லப்போனால் அந்த அவமானம் என்பது பொதுவாக முற்பிதாக்களில், ஃபோர்ஃபாதர்ஸில் ஒரு விதமான ஒழுக்கம் இல்லாது வாழ்ந்திருக்கிற அப்படிப்பட்ட நிலையில் அந்த பிள்ளைகள் மேலே அந்த ஆவி வருமா, அப்படிப்பட்ட சிந்தனையில் போராடுவாங்களாம். அது பேர் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு விதமான ரிஜெக்ஷன், ஒரு புறக்கணிப்பு. ஏனே தெரியாமல் வருத்தப்படுவாங்களாம். அவங்களால செயல்பட முடியாத, ஏன் எங்களை இப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவங்க மனதில் பாதிக்குமா? அன்பானவர்களே, ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் செய்த பாவத்தின் விளைவாக இருக்கலாம், பெற்றோர் செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது ஃபோர்ஃபாதர்ஸுடைய அந்த ஜென்ரேஷன்ஸோடைய இதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, இயேசு நமக்காக அவமானப்பட்டு அந்த மகிமையை நமக்கு வைத்திருக்கிறார். அவரை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக தேவனை. இயேசு அவமானப்பட்டா நமக்கு மகிமை. ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களை எண்ணி உள்ளத்தில் வேதனையோடு இருக்கலாம். அந்த அவமானம் என்பது ஒரு வித காயம். ஆண்டவர் இயேசு அந்த காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருக்குள்ள இருக்கிற மகிமையை நமக்கு கொடுக்கிறார். அவர் வியாதி ஆக்கப்பட்டார் சிலுவையிலே. அவர் அந்த வேதனையை சுமந்தார், அந்த துக்கத்தை சுமந்தார், அந்த சாபத்தை சுமந்தார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பினுடைய மேலான காரியம் என்ன அப்படின்னா, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மத்தேயு 27ஆம் அதிகாரம்
மத்தேயு 27ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு அந்த அந்த புறக்கணிப்பு, அந்த அவமானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31. முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. நல்லா கவனிங்க, இவர் மகிமையின் கர்த்தர். இவரை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்போஸ்தலர் யோவானுக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் அங்க பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவென்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அப்போ இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 நட்சத்திரம் அப்படின்னா அது திருச்சபை குறிக்கிறது. அவர் உலாவுகிறாராம், அங்கு உள்ள இருக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறாராம். அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சத்தியம் உள்ளவர், மேசியா, பரிசுத்தம் உள்ளவர். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர். அதுக்கு முந்தின பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தரிசனம், தனியாக அந்த பத்ம தீவில் இருக்கிறார். இயேசுவை குறித்த வெளிப்பாடு, அந்த மறுரூபத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் மகிமையின் கர்த்தர். இங்கு வாசிக்கிறோம், உண்மையுள்ள சாட்சியும். உண்மையுள்ள சாட்சி. உலகத்துல நிறைய சாட்சி இருக்கு. நான் கூட காலையில் சாட்சி சொன்னேன், ரெக்கார்டிங் பண்ண முடியல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி இருக்கு. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி இருக்கு. ஆனால் இயேசுடைய சாட்சி என்னன்னா, அது உண்மையுள்ள சாட்சி. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் சாட்சி சொல்றோம். அதான் உண்மையுள்ள சாட்சி. அடுத்து, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். மரித்தவங்க யாருமே உயிரோடு எந்திரிச்சதா இல்லை. லாசரு மரித்தார், இயேசு எழுப்பினார். ஆனால் திரும்ப லாசரு மரித்து போயிட்டார். ஆனால் இயேசு உயிர் தெழுந்தது அவர் என்றென்றைக்கும் அறியாதபடி. அவர் என்றென்றைக்கும், அவருக்கு மரணம் இல்லை, மரணத்தை வென்று உயிர் தெழுந்தார். மகிமையின் கர்த்தர் அவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். ஒவ்வொருத்தருக்கும் மரணம் இருக்கு. மரித்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ளே மரிப்பார்களானால் அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்து அவரோடு இருப்பார்கள். அதுதான் அந்த 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 ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உரிய மகிமை. ஆண்டவர் இல்லாதவங்களுக்கு அவங்க அழிந்து போவாங்க. அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் நாளில் அந்த சுவிசேஷம் அறிவிக்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அதற்காக ஜெபம் பண்ணி நம்ம எத்தனை பேரை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டால் எத்தனை பேருக்கு இந்த அன்பை சொல்லியிருக்கிறோம். நான் சமீபத்தில் ஒரு வயசான ஐயா அம்மா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நடத்தினேன். அவங்க வீட்டில் டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க இறந்து போவாங்கன்னு தெரியாது அந்த அம்மா. கரெக்டாக 2 மாதம் அவ்வளோ கடன் பிரச்சனை, கர்த்தர் எல்லா கடன் பிரச்சனையும் அடைச்சிட்டாரு, சர்ச்சைக்கு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் அந்த துக்கத்தினாலே, அந்த கடன்காரங்க வந்து பேசின வார்த்தைகள், அந்த துக்கத்தினாலே திடீர்னு நெஞ்சு வலிச்சிச்சு. ஆட்டோவில் போகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. ஆனால் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அவங்க வீட்டில் டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அன்பானவர்களே, நாம் இது கடைசி காலமாக இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் இயேசு சீக்கிரமா அவர் வரப்போகிறார். ஒருவேளை மனுஷனுக்கு அவங்க காலங்கள் எவ்வளவுன்னு தெரியாது. ஆகவே இந்த சுவிசேஷம் அறியவில்லை என்றால் அவங்க பாவத்திற்கான அந்த தண்டனை,
அந்த நித்திய ஆக்கினை கொடூரமானது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அமைதியா இருக்கக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, கடைக்கு வர்றவங்க அல்லது வேலை பார்க்குற இடத்துல அப்படி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த 10 பேரை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரணும். அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே ரட்சிக்கிறவர் நீரப்பா, ஜெபம் பண்ணணும். அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்க பாவம் மன்னிக்கப்படணும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை மாறணும், வியாதி நீங்கணும், அவமானம் நீங்கணும், ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி அவங்க கர்த்தருக்குள்ளாக மறுபடியும் பிறந்து விட வேண்டும். நிச்சயமா ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். சொல்லுங்களேன், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு. நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. பிரபலமான ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஹிட்லர் அப்படின்றாங்க, ஜெர்மனியவே பயங்கரமா. ஆனா அந்த ஆளுடைய முடிவை பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. 5 வருஷம் இருப்பாங்க, மாறிடுவாங்க. ஒருவேளை 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கு இருக்க முடியாது. ஆனால் இவர் யாருன்னா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மகிமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார். தீர்க்கதரிசனமா அந்த வெளிப்பாட கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தை இதுதாங்க தீர்க்கதரிசி, இதாங்க தீர்க்க தரிசனம். வார்த்தை நிறைவேறும். வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். அங்கு சொல்லப்பட்டிருக்கு மகிமையின் கர்த்தரை பத்தி, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் யாருன்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இயேசுவை குறித்த தரிசனம் பார்க்கிறாரு. அவர் யாருன்னு சொல்றாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்ப சிலுவையில படுறவர் யாருன்னா அந்த அன்பு. ஒருவேளை ஏதோ ஒரு சில காரியங்களால அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிற குறைவுனால நம்ம யாருக்கோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு சில காரியங்கள்ல மாற்றம் இல்லை, ஆனாலும் அல்லது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மேலான நிலையில இல்லாம இருக்கலாம், அவமானத்தோடு இருக்கலாம். இல்லை, உங்களுக்காக நம் ஒவ்வொருவருக்காக இயேசு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றார். அவங்க சொல்றாங்க, மற்றவனை இவன் ரட்சித்தானே. எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே உள்ள ஒரு டெம்டேஷன் வரும். எவ்வளவு வாயை திறந்து அவர் காற்றை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், கொந்தளிக்கிற கடலை பார்த்து அப்படியே அமைதியாயிட்டு பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மணிக்கணக்கில் அப்படியே கடல்ல போராடுறாங்க. அந்த கடல் தண்ணியில செத்து போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. தன் படகு மூழ்க போகுது. கடல்ல அப்படி கொந்தளிப்பு வந்துச்சுன்னா அப்படி படகு இப்படி மேலே போய் இப்படி வரும். அதுல பிழைக்கிறது கஷ்டம். நீச்சல் தெரிஞ்சவங்க கூட பிழைக்க முடியாது. ஏன்னா கடல்ல எந்த பக்கம் எந்த திசைன்னு தெரியாது. இங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமா, அதுவும் கொந்தளிப்பு வர்றப்ப அது எங்கிட்டு இழுத்துட்டு போகுதுன்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல இயேசு கடல் மேல நடந்தார். அந்த இடத்துல இயேசு வாயை திறந்து சொன்னார், இறையாதே. அவர் தான் மகிமையின் கர்த்தர். அந்த மகிமையின் கர்த்தர் அங்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டு அங்க சொல்றாங்க, மற்றவனை ரட்சித்தானே. குருடனை பார்த்து, பிறவி குருடனை பார்த்து பார்வை அடைவாயாக, முடவனை பார்த்து நீ நடப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையின் கர்த்தர் நமக்காக நம்மேல் வைத்த அன்பினாலே, இன் பிரசன்ஸ் ஆஃப் லார்ட், அவர் இங்கு இந்த ஒவ்வொரு திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு திருச்சபையில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
18ஆம் வசனம். அக்கினி 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள்லாம் நம்மளை ஊடுருவி பார்க்கிற கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளை ஊடுருவி பார்க்கிறவர், நம்முடைய குடும்ப நிலையை ஊடுருவி பார்க்கிறவர். இந்த 2024 கடைசியில் வந்திருக்கிறோம். 25க்குள்ள போகும் முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து லாபம் நஷ்ட கணக்கு பார்ப்பாங்க. கடைகளில் வரவு செலவு, எவ்வளவு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி பண்ணணும். நஷ்டம்னா எதனால், லாபம்னா எதனால், அதை இன்னும் எப்படி நல்லா செலுத்தலாம், கொண்டு செல்லலாம். நல்லா கவனிங்க. இந்த கண்கள் ஊடுருவி பார்க்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவா கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம், நன்றியுள்ளவங்களாக இருந்தோம், எவ்வளவா கர்த்தரை கனம் பண்ணோம், நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அதற்கான அந்த உத்தரவாதம் என்ன பண்ணோம், குடும்பமாக என்ன பிரயாசப்பட்டோம், இதெல்லாம் கர்த்தர் கணக்கு பண்ணுவார். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதம். நியாய தீர்ப்பு இன்னும் நியாய தீர்ப்பு வரலைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இன்னும் யாராவது ஒப்புரவாகாமல் இருப்பாங்களானா அவங்கள ஆண்டவர் இயேசுவோடு ஒப்புரவாக்கணும். அவங்க அந்த நெத்திய ஆக்கினைக்குள்ளே போயிடக்கூடாது, அவங்க அழிவுக்குள்ளே போயிடக்கூடாது. அவங்களுக்கும் ரட்சிப்பு சமீபமாக இருக்கு. அவங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், அவங்களுக்காக இயேசு கைவிடப்பட்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த அன்பை நாம் எண்ணி பார்ப்போம். நாம் அந்த மகிமையிலே பங்கெடுக்கத்தக்கதாக, நாம் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கத்தக்கதாக. அவர் மகிமையை கொடுக்க நினைக்கிறாரு. இல்லைங்க எனக்கு வேண்டான்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். என்ன மகிமை தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம அப்பான்னு அவரை கூப்பிட முடியும். ஒருவேளை சொல்லலாம், என்ன தகுதி? பிதாவானவர் பார்ப்பாரு, என் குமாரன் சிந்தின ரத்தம், என் குமாரன் பட்ட பாடு, என் மகிமையின் கர்த்தர் பட்ட பாடு. அவர் நம்மை நீதியாக்கும்படி பரிசுத்தம் உள்ளவர், நீதியுள்ளவர், நமக்காக அங்கு அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நம்மை நீதியாக்கும்படி. ஸோ இந்த கான்சியஸ் நமக்குள்ள வரும்படி தான் சபை ஐக்கியத்துக்கு வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நேரம் நம்ம நினைக்கலாம், சபையில் வரும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னங்கிறது இல்லைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மழை ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சிலராக இருந்தாலும், இந்த டெக்னாலஜி என்பது எங்கெங்கேயோ போகுது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க. அப்புறம் இங்கிலீஷில் பேசி அவங்களுக்கு என்ன செய்தோம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். கேரளாவுக்கு போயிருக்கு யூடியூப். திடீர்னு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யூஎஸ்ஏலேருந்து ஃபோன் வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி அது எப்படிலாம் இதாகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி பாஸ்டர் அம்மாவுடைய அப்பா வந்திருந்தார். அவர் சொன்னார், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த மெசேஜ் உள்ளே வந்தது, அவங்களா அனுப்பியிருந்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. பூமணி அம்மா கூட அடிக்கடி அதை போட்டு கேட்க சொல்லியிருக்கோம், குணமாக்குகிற அப்படின்னு சொல்லி அந்த அந்த டாபிக். அப்போ இந்த டெக்னாலஜியும் கூட கர்த்தர் நமக்கு விதைக்கிறதற்கு கிருபையாக, கண்ணீரோடு, மரணத்துக்கு ஏதுவாக, கைவிடப்பட்ட நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே, எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலையில் இன்னொரு சகோதரி, அவங்க கணவர் அவங்கள ஒடுக்கிடுவார், நியாயமான காரியம் எதுவும் செய்ய மாட்டார், அக்கிரமம், அந்த அந்த குடும்ப தலைவருக்குள்ள இருக்கிற பாவம். அந்த சகோதரி ஆண்டவரை தேடுறாங்க, ஒரு நல்ல சகோதரி. அவங்க இந்த செய்தியை கேட்பாங்க. பிரியமானவர்களே, இங்கு நாம் வாசிக்கிறோம், அவர் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், பாதம் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதத்தை உடைய தேவகுமாரன். அவர் மகிமையின் கர்த்தர். வாயை திறக்கலைங்க, சவால் விடுறான். நம்மளை பார்த்து யாராவது பேசுனா, ஏய் நீ யாருன்னு ப்ரூஃப் பண்ணு, நீ யார் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சொன்னதுக்காகவே என்ன செய்வோம், இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ஏதாவது என்ன செய்வோம், நம்மளை ப்ரூஃப் பண்ண பார்ப்போம். ஆனால் குற்றமே இல்லாதவ சவால் விடுறான். ஆனால் அப்போ எப்படி இருந்தார்னா, அந்த மகிமையின் கர்த்தர் வாய் திறக்கலை. எதற்காக?
பிதாவின் அந்த நோக்கத்திற்காக, பிதாவின் சித்தத்திற்காக மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்படும்படி, மகிமையை அவங்க மகிமையை காணும்படி. ஆபிராம் என்கிற ஒரு மனுஷன், பிள்ளை இல்லாதவங்க அந்த நாட்களில் அவங்க பிள்ளை இல்லாதவங்களை என்ன செய்வாங்கன்னா அவங்க சொத்தெல்லாம் கூட வாங்கிக்கிடுவாங்க. மலடு அப்படிங்கிற அந்த நிலையில் அவங்களுக்கு வாரிசு இல்லைங்கிறதுனால அந்த சொத்தங்கள்லாம் கூட எடுத்துக்கிடுவாங்க வயசான நாட்கள் வர்றப்ப. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அபிராமை கர்த்தர், மகிமையின் கர்த்தர், அந்த மகிமையினாலே சந்தித்து ஆபிரகாமாய் மாற்றினார். அந்த மகிமை இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றார், உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை நான் மேலாக்குவேன். கொரிந்தியர் புஸ்தகத்தில் போட்டிருக்கு, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தாவீதுக்குள்ள இந்த மகிமையின் கர்த்தர் வந்ததுனால ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த தாவீதை அரியணையிலே உட்கார வைத்தார். மகிமையின் கர்த்தர், அந்த மகிமை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அந்த மகிமை. ஆபிரகாம கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அவருடைய மகிமை, அந்த மகிமையை மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. எதை வச்சு சொல்றார்? உன்னை ஆசீர்வதித்து, அந்த சிலுவையின் மீட்பை வைத்து சொல்றார். ஆபிரகாமுக்காக மாத்திரம் அதை சொல்லலை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே, அவர் அவமானப்பட்டதினாலே, அவர் கைவிடப்பட்டதினாலே, அவர் புறக்கணிக்கப்பட்டதினாலே, அவர் முகத்தில் காரி துப்புதலை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமினுடைய சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மகிமையை சங்கீதம் 8 அதோட வாசனை முடிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் மனுஷனை கர்த்தர் மகிமையினாலே முடிசூட்டுகிறார். சங்கீதம் 8 அங்கு வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அவனை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனை அவர் முடிசூட்டணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ள மகிமையே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது, வாலிபர்கள் ஜெபம் பண்ணும்போது, சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, பெற்றோர் ஜெபிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள மகிமையின் கர்த்தர் உலாவுவார். நிறைய வீடுகளில் சினிமா தான் ஓடுது, சீரியல் ஓடுது, இன்னும் ஒரு சிலர் செல்போன்லேயே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையா அவரிடத்துல அன்பு கூறுவோமானால் இந்த மகிமையின் கர்த்தர் என்ன செய்வாரா? நம்முடைய அந்த இடங்கள்ல அவமானத்தை நீக்குவார். நம்ம குடும்பத்தில் பல வருஷங்களாக இருந்த அந்த காயங்கள், அந்த காயங்களை குணமாக்குவார், பேரை பெருமைப்படுத்துவார். ஏன்னா அவருக்கு மகிமை. நம்மளை பார்க்கும்போது அவர் பார்ப்பாரு, என் நாமம் இவங்க மூலமா மகிமைப்படுது, என் நாமம் இந்த மகை மூலமா மகிமைப்படுது, என் நாமம் இந்த மகள் மூலமா மகிமைப்படுது. மகிமையை கொடுக்கிறாராம். மகிமையின் கர்த்தர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். இன்றைக்கு நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறோன்னா அவர் மகிமையை இழந்தாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா அவர் மகிமையை இழந்திருக்கிறாரு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும். அதனால தான் அவர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. இந்த கிறிஸ்மஸுக்கு போகும் முன்பாக, புது வருஷத்துக்கு எத்தனை பேர் நம்ம மூலமாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த 10 நபருக்கு எப்படியாவது அவங்க சந்திக்கப்படணும், உறவினர்கள் பழகினவங்க, கர்த்தர் நிச்சயமா விடுதலை செய்வார். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்பை நாம் உணர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இந்த அவர் இந்த அன்பை வெளிப்படுத்துறாரு. பாவிகளா இருக்கிற மனுஷனுக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். நம் ஒவ்வொருவரும் இந்த பாவிங்கிறதுனா என்னன்னா, ஒரு பிள்ளைகிட்ட அப்பா சொல்றாரு,
இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வாப்பா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளை வந்து அப்பாட்ட கொடுக்குது அப்படின்னா, வெறும் புஸ்தகத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலங்க. அங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. அப்பா சொன்னார், அதை செய்கிறாங்க. அதே மாதிரி தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் என்ன செய்தாப்புல, ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசித்து எனக்கு தேவன் தேவையில்லை என்றார்கள். அதுதான் பாவம். ஆதாம் ஏவாள் மட்டும் பாவம் செய்யலை, ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற நீங்களும் நானும் பாவம் செய்தோம். நீங்களும் நானும் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? இந்த இயேசு அவமானப்பட்டார்னா இந்த அக்கிரமத்தை அவர் சுமந்திருக்கிறார். அக்கிரமத்தை சுமந்திருக்க நம்மை மகிமைக்குரியவர்களாக்கும்படி. அப்போ நம்ம அன்பு கூர்ந்தா இங்கே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சிலர் சந்திக்கிறதுக்கு ஊழியத்துக்கு போகிறோம். அப்படி போகும்போது அங்கே பார்க்குற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்ம இருதயம் ஸ்திரப்பட்டுட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வரணும். ஏன்னா அந்த அன்புங்கிறது இயேசு என் மேலே அன்பாக இருக்கிறதுனால போகணும். இயேசு என்னை நேசித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த அன்போடு புதன்கிழமை பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு அன்னைக்கு 2 வீடை சந்திச்சுட்டு அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்குள்ளே போயிடப்ப அங்கே ஒருத்தவங்களை சந்திக்க போய் அவங்க அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. நான் உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்ப ஒன்று கிறிஸ்து. அநேக நோயாளிகள், வித்தியாசமான சூழல். கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்ய முடியுது? நைட்டு 9:30 ஆயிடுச்சு. அன்பு, நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் நாம் நிச்சயமாக பிறரை நேசிப்போம். நாம் நிச்சயமாக பிறருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கருவியாக நம்ம இருப்போம். என் பிரச்சனை, என் காரியம், என் குடும்பம் என்னுடையது, அதற்காக மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவின் அந்த சீசர்களாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 6:4-5 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும். ஆண்டவர் 10 கட்டளையை புதிய ஏற்பாட்டில் சுருக்கி சொல்றார். லூக்கா 10:27-28 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இன்னைக்கு நமக்கு செல்வம், நமக்கு வாய்ப்பு, பிள்ளைகள் இதெல்லாம் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த பிள்ளைகளை அந்த கர்த்தருடைய வழிகளிலே நடத்தணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரானால் அவருக்காக அதை பயன்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் நம்மை அதற்காக தான் தெரிந்து கொண்டார். அங்கே ஒரு ஐஸ்வர்யவனை பார்த்து சொல்றார், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. எல்லாம் நான் கரெக்டாக செய்கிறேன்னு சொன்னான். அவன் இருதயம் எதில் இருந்ததுன்னா அவனுடைய பணத்தின் மேலே இருந்தது. ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அங்கிருந்து போயிட்டான். அவன் அப்படி செய்திருப்பானால் இன்னும் பெரிய ஐஸ்வர்யவனாய் மாற்றி இருப்பார். ஆனால் அவன் சொன்னான், நான் சிறு வயது முதற்கொண்டு 10 கட்டளைகளையும் கை கொள்றேன் அப்படின்னா. என்னிடத்தில் இன்னும் என்ன குறைன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய காரியங்களை அறிந்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார், உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு கூறுகிறேன்னு சொல்றான், ஆனா கர்த்தருடைய அன்புக்காக தன்னிடத்தில் இருக்கிறவைகளை தியாகம் பண்ணல, கொடுக்கல, அர்ப்பணிக்கல. அதனாலதான் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், எல்லாரையும் சொல்லலை, போய் வித்துட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்லலை. ஏன்னா அவன் இருதயத்தை அறிந்து அவன் அந்த மனுஷன் அங்கிருந்து போய்விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உண்மையாவே ஆண்டவர்கிட்ட அன்பு கூறல. உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்கு, ஆனா கீழ்ப்படிய மனசு இல்லை, போய்விட்டான். எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறப்ப நம்மகிட்ட இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு, நம்மளை, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு, அந்த பிள்ளைகளை அந்த பாதையில் நடத்துறதுக்கு, மனதார அந்த பாதையில் உருவாக்குவதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும், உண்மையாக இருக்கணும்.
நீங்க எனக்கு கொடுத்த குடும்பம், நீங்க எனக்கு கொடுத்த மனைவி, நீங்க எனக்கு கொடுத்த கணவர், நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளை, நீங்க எனக்கு கொடுத்த வேலை, நீங்க எனக்கு கொடுத்த ஐக்கியம். நம்ம சுற்றி எத்தனை புரஜாதியர்களை சந்திக்கிறோம். அதில் எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ஆண்டவருடைய வருகையில் அவங்களும் அங்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி அவங்களுக்கு மரணம் வருமானா அவங்களும் நரகத்துக்கு போகாமல் இயேசுவோடு ஒப்பு கொடுக்கப்படணும். எத்தனை பேருக்கு நம்ம அப்படி அன்பு பாராட்டுறோம்? எத்தனை பேரை நம்ம சத்தியத்தை சொல்லாமல் அடக்கி வச்சிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நம்மளை மறைச்சிக்கிறோம்? இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு வல்லமை இல்லவர். சொல்லாமல் இருந்திருக்கிறோம், சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அப்படி நம்ம கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை கொண்டு மகத்தானதை செய்வார். அந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும். தேவ அன்பு என்ன செய்யும்? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கணவனுடைய கை தெரியாமல் கண்ணத்தில் ஓங்கி மனைவி மேலே பட்டுருச்சு, அன்பு இருந்துச்சுன்னா சரி தெரியாமல் தானங்க பட்டுச்சு அப்படிம்பாங்க. மனைவி தெரியாமல் கணவர் காலை ஓங்கி மிதிச்சிட்டாங்க, உடனே அவங்க சொல்லுவாங்க தெரியாமல் தானப்பா மிதிச்சிட்டு அதனால் ஒன்றும் இல்லைன்னு. இதே இது அன்பு இல்லைன்னா அங்கே என்ன வரும்? பெரிய வம்பு தான் வரும். எப்படி என்ன அடிக்கலாம், எப்படி என்ன மிதிக்கலாம். ஆனால் அன்பு இருக்குமானால் நம்ம கர்த்தருக்காக நம்ம பெரிய பெரிய காரியங்களை தியாகம் பண்ணுவோம், அவருக்காக செய்வோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம ஆராதனைக்கு வர்றோமா, அதில் கர்த்தருக்காக, பாஸ்டருக்காக இல்லை, பிரதருக்காக இல்லை, கர்த்தருக்காக. மழையாக இருந்தாலும் அதில் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, கர்த்தருக்காக. அல்லேலூயா. எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? பெஸ்ட்டாக கர்த்தருக்காக, சிறந்ததை கர்த்தருக்காக. எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை மனதில் நினைத்து, ஆண்டவர் எனக்காக சிலுவையில் இப்படி அவர் பலியானார், நான் மகிமைக்குள்ளே இருக்கத்தக்கதாக எனக்கு அந்த மகிமையின் அனுபவத்தை எனக்கு அவர் தரும்படியாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, எனக்காக உம்முடைய குமாரனை தந்து அன்பு கூர்ந்திருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களில் அவமானம் இருக்கலாம், உண்மையாக வேதனை இருக்கலாம். ஆனால் இயேசு அவமானப்பட்டிருக்கிறார் பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா, மற்றவங்க மத்தியில் என் குடும்பத்தில் குறைவு இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை மாற்றுவார், மகிமையை கொடுப்பார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்
ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அநேகம் பிள்ளைகளை நம் மகிமையிலே கொண்டு வந்து சேர்த்து, அநேகரை அவருக்கு நான் பங்காக கொடுப்பேன். தீர்க்கதரிசி சொல்றார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையினால நிரப்புகிறதுக்காக, வாக்கு தத்தங்கள் பலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கத்தா, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வெளியூர்கள்ல தூரத்துல வேலை செய்யறவங்க, அவங்கள கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆன்லைன்லயாவது அவங்க பங்கெடுக்க உதவி செய்யுங்க. அவங்களும் கர்த்தருக்குள்ள நடத்தப்பட கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. அவமானத்தை நீங்க சுமந்துட்டீங்களே, பிள்ளை என்கிற மகிமையை கொடுத்திருக்கிறீங்களே, சுதந்திரராக வாரிசாக ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் கொண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னைய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.